ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11.2 ஃபுல் பேக்கேஜ் கும்பகோணத்துலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கோபிநாத், டிசைர் மியூசிக்ஸ், கோயம்புத்தூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம கும்பகோணத்தில் ஒரு 11.2 ஃபுல் பேக்கேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தோம்னா கும்பகோணத்தில் நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த 11.2 வந்து ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து கஸ்டமைஸாக கேட்டிருந்தாரு. ஸோ கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு 4 ஸ்பீக்கரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு 6 ஸ்பீக்கரு, அடுத்தது சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 6 இன்ச்சு சென்டர் போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிமோட் கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இம்ரானிக்ஸில் நம்ம TX110 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்ப் அப்புறம் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சொந்த போர்டு, சொந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்வூஃபரோட பவர் ஆம்ப். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா 2 ஆம்பாக பிரித்து பண்ணியிருப்போம். ஸோ ஒன்று வந்து 11 சேனலுக்கான ஆம்ப்பு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கான ஆம்ப்பு. சப்வூஃபருக்கு தனி ஆம்பிளிஃபையராகவும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 11 சேனலுக்கு தனி ஆம்பிளிஃபையராகவும் பண்ணியிருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிமோட் கிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இம்ரானிக்ஸில் TX110 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரலிக் பேனல் கொடுத்துருக்கோம். இதில் வந்து சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் கஸ்டமர் நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேம் போட்டு பக்காவாக கொடுத்துட்டோம். ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24/0/24 ஒரு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10,000 50 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டரும் 50-10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெட்டல் டயோடுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி பவர் ஆம்ப் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் BTL மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டரும், அடுத்த இன்னொரு சப்வூஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு சப்வூஃபர் போர்டுக்கும் வந்து பார்த்தோம்னா 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ BTL மோனோங்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் தான் உங்களுக்கு வந்து அவுட் ஆகும். ஸோ அதனால் ஒரு சப்வூஃபர் போர்டுக்கும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம சப்வூஃபர் ரிசல்ட் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கான பவர் ஆம்பிளிஃபையர். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பைனியரில் 1212 S4 தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் வாய்ஸ் காயில் டியூவல் மேக்னெட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொடுத்துருக்கக்கூடிய சப்வூஃபர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய MDFல 4th ஆர்டர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஏர்ஹோல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 சப்வூஃபர் இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பைனியரில் 1212 S4 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பவர் ஆம்போட டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 சேனலுக்கு உண்டான பவர் ஆம்பிளிஃபையரு. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 VMமீட்டர் கீழேருந்து மேலே போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கண்ட்ரோல் வந்து டம்மியாக தான் இருக்கும். என்கோடருக்கான கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். இதில் வந்து LEDக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பேன் 2லேயுமே. ஸோ இது வந்து பவர் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 5198-1941 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 5 சேனல் போர்டும், அடுத்தது ஒரு 2 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 5 சேனல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கும், இதில் உள்ள 5 சேனல் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கும், சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 2 ஃபிட்டாக கொடுத்துருப்பேன். அதாவது 4 ohms லோட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ 6 இன்ச் வந்து நான் 8 ohmஸாக கன்வெர்ட் பண்ணாமல் 2 4 ohms அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்டரோட வால்யூம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி எடுத்துட்டோம்னா 24/0/24 ஒரு 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10,000 50 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி 35-10 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு 12 வோல்ட்டில் 2 ஆம்பியர் SMBS ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் ரிமோட் கிட்டுக்காக. அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா UDயில் ஒரு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா UDயில் ஒரு 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருப்பேன். மொத்தம் 11 சேனலுக்காக யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட் அப்படின்னு எடுத்தோம்னா சொன்ன மாதிரியே இம்ரானிக்ஸோட TX110 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேனல் வந்து பார்த்தோம்னா
அக்கர்லிக்கில் கொடுத்துருப்பேன். ஸோ 11 சேனலுக்கு உண்டான மாதிரி நான் வந்து கட் பண்ணி இதில் நான் போட்டிருப்பேன். ஸோ பேக் சைடு காட்ட முடியல. இந்த 11 சேனலுக்கான ஆம்பிளிஃபயர்னு வந்து பார்த்தோம்னா இதுதான். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் டைப் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் A to Zல ஊஃபர் வந்து கொடுத்துருக்கோம். சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா 6 இன்ச்சில் டபுள் 6 இன்ச் போட்டு சென்டருக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தேட்டர் டைப்பில் டபுள் கிராஸ் தான் போட்டு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதே மாதிரி சரவுண்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 2. அடுத்தது மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தோம்னா இதில் 2 சரவுண்டு, அது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த சைடு 2 சரவுண்டு வரும். ஸோ மொத்தம் இதில் சரவுண்டு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6 சரவுண்ட் இருக்குது. அடுத்தது லெஃப்ட் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 4 லெஃப்ட் ரைட் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா A to Zல நம்ம 8 இன்ச்சில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கோம். சரவுண்டுக்கு டாப்பில் 6 இன்ச்சும் சென்டருக்கு டபுள் 6 இன்ச்சும் போட்டிருக்கோம். இந்த பேக்கேஜோட டீட்டெயில்னு பார்த்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டலாம் அவர்கிட்டயே. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டலாம் அவர்கிட்டயே. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் என்னோட இது வந்து சைட் ஒர்க் இது 11.2 இது. ஸோ அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம முன்னாடியே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதான் சொல்லுங்க. நான் யூடியூப் பார்த்து தான் அவங்களுக்கு நான் ஆர்டர் கொடுத்தது. சரி எப்படி இருக்குன்னு தெரியாது. வீடியோலாம் கண்டினியூ வாட்ச் பண்ணி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் தான் எனக்கு மாட்டி கொடுக்குறதுக்காக தான் நான் ஆர்டர் அவர் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு மாட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆர்டர் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். நம்மளுக்கு நம்மளே மாட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு இதாக இருக்காது. அதனால வந்து அவரே வந்து மாட்டணும் சொல்லிட்டு தான் நான் வந்து கம்பல் பண்ணி சொன்னது. ஆனால் அவர் சொன்னதோட அவர் சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காரு. சவுண்டு கேட்கறதுக்கு நம்ம தேட்டரில் பார்க்கறதோட அதுக்கு மேலேயே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. எல்லாரும் சொன்னது வந்து 5.1 தான் போட சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு 11.2 போடணும்னு சொல்லியிருந்தேன். 11.2 போட்டாலும் எந்த ஒரு நாய்ஸி எதுவுமே இல்லாமல் தேட்டரில் பார்க்குற அதே ஃபீலிங் சேம் ஃபீலிங் அப்படியே இருக்குது. சவுண்டு கேட்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஓகே.